ஹாய் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ். மே 4 நீட் எக்ஸாம் டேட் நெருங்கிருச்சு. இன்னும் சாலிடாக 1 வீக் தான் இருக்குது. அதுக்கு இடையில் ஒரு சின்னதாக எக்ஸாம் டிப்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸாம் ஹாலில் எப்படி நீங்கள் இருக்கணும், எந்த மாதிரி நடந்துக்கணும், உங்கள் மைண்ட் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் ஹாலில் அவாய்ட் பண்ணுற திங்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபியர், ஸ்ட்ரெஸ், பேனிக் அண்ட் ஓவர் திங்கிங். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது பயம் இல்லாமல் போகணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மைண்ட் கிளியராக இருக்காது. ஸோ நீங்கள் பயப்படாமல் போகணும். அப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, எக்ஸாம் பேப்பர் எப்படி இருந்தாலும் நாம் படித்ததுலேருந்து தான் கேட்க போகிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பயப்படாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாமை கிளியராக அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட், பேனிக் ஆகாதீங்க, பதறாதீங்க. உங்களுக்கு கொஷின்ஸ் தெரிலனாலும் பரவாயில்ல, நிதானமாக யோசித்தோம் அப்படின்னா எல்லா கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் கிடைக்கும். ஸோ பதறாமல் கொஷின்ஸை படிக்கும்போது தெளிவாக நிறுத்தி நிதானமாக படிங்க. உங்களுக்கு ஆன்சர்ஸ் சால்வ் பண்ணுற அளவுக்கு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஓவர் திங்கிங் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே என்ன இவ்வளோ கஷ்டமாக வந்திருக்கு, இது நம்மளுக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓவராக திங்க் பண்ணுவீங்க. அப்படியெல்லாம் திங்க் பண்ணாதீங்க. நம்ம என்ன படித்தோமோ அதுலேருந்து தான் கொஷின்ஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் தெளிவாக உங்கள் மைண்டை வச்சுக்கிட்டீங்க. உங்கள் மைண்டை எவ்வளோக்கு எவ்வளோ பீஸாக வச்சுக்கிறீங்களோ நம்மளால் அவ்வளோக்கு அவ்வளோ கொஷின்ஸை அட்டன் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் மட்டும் இல்லாமல் சில டிப்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, ஸ்டே ஃபோக்கஸ்ட். ஓகே, நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். உங்கள் கொஷின் பேப்பர், உங்கள் ஆன்சர் ஷீட், அந்த மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஃபோக்கஸ்டாக உங்கள் கொஷின் பேப்பர் அண்ட் உங்கள் ஆன்சர் ஷீட்டுன்னு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கொஷினை தெளிவாக படித்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்டாக இருங்க. ஆன்சர் ஷேட் பண்ணும்போது கரெக்டாக அந்த சர்க்கிளில் ஷேட் பண்ணுறோமான்னு பார்த்துக்கோங்க. சர்க்கிள் விட்டு ஸ்லைட்டாக வெளியில் போயிருந்தாலும் அந்த ஆன்சர் கம்ப்யூட்டர் டிடெக்ட் பண்ணிக்காது. ஸோ ஷேட் பண்ணும்போது கவனத்தோடு ஷேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப், டோன்ட் பி ஸ்டக்கில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கொஷின் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன்ஸ் பார்க்குறீங்க, அதில் நம்பர்ஸ் ஆஃப் ரியேஜன்ஸ் கொடுத்துருக்கான். அப்படி நம்பர்ஸ் ஆஃப் ரியேஜன் கொடுத்துருமே நம்ம ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆயிடுவோம். ஓகேவா, நம்ம சில ரியேஜன்ஸ் வச்சு தான் படிச்சிருப்போம். ஸோ ஒரே ரியாக்டண்ட்டுக்கு அதிகமான ரியேஜன் கொடுத்து ஒரு ப்ராடக்ட் கேட்கும்போது நம்ம ஸ்டக் ஆயிடுவோம். அந்த மாதிரி நம்ம ஸ்டக் ஆகக்கூடாது. சப்போஸ் உங்கள் கொஷின் அந்த ஒரு கொஷின் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அந்த கொஷின்லேருந்து மூவ் ஆன் ஆகுங்க, வேறு கொஷின்ஸ் படிங்க. அந்த கொஷின்ஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்க கொஷின்ஸ்க்கு டைம் கிடைக்கும் அதிகமாக. அப்போது நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, டைம் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலாக இது எல்லா எக்ஸாமுக்குமே மெயின்டைன் பண்ணுற ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட்டில் இங்கே என்ன சொல்லுன்னா, நம்மளுக்கு 3 hours எக்ஸாம். இந்த 1 வீக் டைமில் நீங்கள் எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 2 hours 45 minutes அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு 10 minutes கேப் கிடைக்கும் நீங்கள் உங்கள் ஆன்சரை செக் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, டு அவாய்டு நெகட்டிவ் மார்க்ஸ். ஓகேங்களா, நெகட்டிவ் மார்க்ஸ், நீட்டுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா, கரெக்டாக எழுதுனீங்கன்னா 4 marks, தப்பாக எழுதிங்கன்னா -1 mark. ஓகேங்களா, இந்த நெகட்டிவ் மார்க் எப்படி போடுவாங்க அப்படின்னா, நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் கரெக்டாக இருக்கோ அதை இன்ட்டு 4 பண்ணி டோட்டல் மார்க் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ தப்பாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு -1 பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நல்லா வெல் வேர்ஸ்டு கொஷினை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஷின்ஸை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டவுட்டாக இருக்க கொஷின்ஸ் எல்லாமே போட்டு பார்த்துட்டு ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக வரும் பட்சத்தில் அதை அட்டன் பண்ணுங்கள். இன்னும் 1 வீக் இருக்குது. ஸோ நீங்கள் நிறையா 2 மார்க் டெஸ்ட் வரைக்குமே ரிவைஸ் பண்ணி எழுதி பார்க்கலாம். இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஸோ எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எல்லாம் நல்ல ஸ்கோர் எடுங்க. ஓகேங்களா, ஆல் த பெஸ்ட் ஃப்ரம் த குளோபல் நாலேஜ் அகாடமி. எங்கள் அகாடமியில் இன்டெக்ரேட்டட் கோர்ஸுக்கான கோச்சிங் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஜூன் மந்த்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே தெரியுற
ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் அட்மிஷனை பதிவு பண்ணிக்கலாம். இல்லைனாலும் மெயில் ஐடி கொடுத்துருக்கோம், அதுலேயுமே உங்கள் அட்மிஷன்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நீங்கள் மெயில் பண்ணலாம். தேங்க்யூ.